ரித்திகாவும் அவங்க மாமியாரும் வந்துட்டு அந்த பேப்பரை வாங்கி பார்த்த உடனே வந்துட்டு சிவா இதில் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் பேர் எழுதியிருக்க பார்த்தோன்னா ரொம்பவே கோவமாயிட்டாரு. வீட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டு உங்களுக்கு நான் உண்டி தானே பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ஆச்சு சித்தி நீ எல்லாரும் வந்து கேட்க அந்த சிவா எப்படி வந்துட்டு அவன் அந்த டாக்குமெண்ட்டில் எழுதி கொடுத்துருக்கான் அவங்க பேரை வந்துட்டு அப்பாவை போட்டு எழுதி கொடுத்துருக்காங்கன்னா அவர் திருன்னு முடிக்கிறாரு. அப்போ கரெக்டாக சிவாவும் வந்துடுறாரு. கபிலன் வந்துட்டு யார்டா அப்பா எங்கப்பா பேர் எழுத பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. ஏன்டா சொத்துக்காக வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு நீங்கள் தான் வாரிசுன்னு சொல்கிறதுக்காக வந்துருக்கீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கபிலனோட அம்மா ஒரு பக்கம் இது பண்ண போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஐலி நிப்பாட்டி அவங்க அப்பா பேரும் வந்துட்டு அங்கிளோட பேர் தான் ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு நேராக போய் ஃபோன் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து ஸ்பீக்கரில் போட்டு யாருக்கோ கால் பண்ணுறாங்க. அங்கிள் என்ன பண்ணுறீங்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. சிவா என்னம்மா பண்ணுறான் அப்படின்னு சொல்லி கேட்டு சரிம்மா உங்கள் பேர் கொஞ்சம் சொல்லுங்களேன் டாக்குமெண்ட்டில் இது பண்ணோம் அப்படின்னு சொல்ல அப்புறமா பேர் வந்துட்டு இனிஷியல் மட்டும் மாற்றி சொல்கிறாரு. உடனே அதை கேட்டோன்னே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க அப்பா பேரும் இதுதான் ஒரு மனுஷன் சரிங்க அங்கிள் நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க அங்கிலி. அப்புறம் வந்துட்டு இதுதான் காரணமே நீங்கள் தேவையில்லாமல் இது பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. கபிலனுக்கு இருந்தாலும் டவுட்டாகவே இருக்குது. அதனால் ஐலி சிவாவோட ரூமில் போய் ஏதாவது கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காரு எல்லாத்தையும் எடுத்து போட்டு. அப்போ ஒரு டைரி கிடைக்குது அது எடுத்து ஓப்பன் பண்ணால் வராது. அதுக்குள்ளே சிவாவும் ஐலியும் அங்கே வந்துடுறாங்க. உடனே போய் பீரோ பின்னாடி ஒழிஞ்சிட்டாரு. அப்புறம் இதெல்லாம் நம்ம ஆளோட வேலையாக தான் இருக்கும் சரி வாங்க எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்காங்க. இந்த ஒரு பக்கம் பூர்ணி தேடிட்டு போலீஸ் வந்துடுறாங்க. என்னது இது ஒரே சத்தமாக இருக்குது நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஐலியும் கபிலனும் கூடவே போயிட்டாரு. பூர்ணிக்கிட்ட வந்து விசாரிக்கிறேன் பூர்ணியை விசாரிக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. என் தங்கச்சி எதுக்கு விசாரிக்கணும்ன்றான்னு கேட்க ஹோட்டலில் அதாவது ரெசார்ட்டில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அதுக்காக தான் சொல்கிறாங்க. பூர்ணியை வர சொல்கிறாங்க. பூர்ணி வந்தவுடனே ஏம்மா நீ நேற்று ஹோட்டலுக்கு போய் இல்லைனா அங்கே நடந்தது காரணம் நீ தானே அப்படின்னு சொல்லி ஐயோ எனக்கும் அந்த கொலைக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் பயந்து போயிடுறாங்க. பார்த்தீங்களா நான் கொலைனே சொல்ல உங்கள் தங்கச்சியை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே பாருங்கள் என் தங்கச்சி தான் தப்பு பண்ணால் நீங்கள் எப்படி நீங்களாம் முடிவு பண்ணலாம் இதெல்லாம் ரொம்பவே தப்பு அவங்கள விசாரிக்கணும் அப்படி இப்படின்னு இது என்ன கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்காங்க. பூர்ணியை பார்த்து பூர்ணி பயந்துட்டு நிற்க ஒரு நிமிஷம் இருங்க மினிஸ்டர் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு மினிஸ்டருக்கு இந்திராணி ஃபோன் பண்ணிடுறாங்க. அப்புறம் போலீஸ்கிட்ட கொடுக்க சாரின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்றாங்க. நான் இப்போ வேணால் போகிறேன் ஆனால் கண்டிப்பாக வந்து உங்கள் தங்கச்சி விசாரணை கூட்டின்னு போவேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பூர்ணி அப்புறம் பயந்துட்டு ரூமில் போயிட்டு சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக ஐலியும் சிவாவும் வந்துட்டு என்ன ஆச்சு சொல்லுன்ற மாதிரி கேட்குறாங்க. முதல்ல மறைக்கிறாங்க. நான் எதுவும் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு 2 பேரும் சொன்ன பின்னாடி வந்துட்டு பூர்ணி வந்துட்டு நான் அங்கே போயிருந்தேன் பார்ட்டிக்கு. அப்போ வந்துட்டு எனக்கு குடிக்க சொல்லி அங்கே இது பண்ணால் நான் மூஞ்சில் இது ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து கிளம்ப பார்த்தேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. இது இல்லைன்ற மாதிரி நான் கிளம்புனேன். அப்போ கிளம்பி வரும்போது அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான். அதனால் அவன் பேக்லேயே போட்டு அவனை ஒரு அடி அடித்தான். வாங்கி விழுந்து இதுவாகிட்டான். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு நீ இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம் யாருக்கும் இதை பற்றி தெரியாது நானும் யாருக்கையும் சொல்ல மாட்டேன் நீ கிளம்புன்னு சொல்லிவிட்டு என்னை கிளம்ப சொல்லிட்டான். அதான் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தனால தான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. சரி விடு நீ கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோம் நீ பயப்படாமல் தைரியமாக இருன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு இப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. நம்ம போய் ஹோட்டலில் என்ன ஏதுன்னு முதல்ல வந்துட்டு பார்க்கணும் ஸ்பாட்டை. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களை வச்சு அங்கே விசாரிக்க சொல்லணும். பூர்வியோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு விசாரிக்க சொல்லணுன்னு கபிலன் வந்துட்டு ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.